நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ அப்டேட்ஸ் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். கோசலையால் ஒருத்தி, கைகேசி ஒருத்தி, சுமுத்திரதேவி ஒருத்தி. உங்க அம்மா வர்றா சீதாதேவன் லவகுமாரன் சொல்லும் போது அங்க இருந்த இளைய பெருமாள் லட்சுமண பெருமாளுக்கு உச்சிக்குழி துடிக்கி. ஆகா, நம்ம மதினி பேரு சீதாதேவி தானே, நம்ம அண்ணன் மனைவி பேரு சீதாதேவி தானே. இதே வனத்துல கொண்டு வந்து 12 ஆண்டுகளுக்கு முன்னால மதினி கொண்டாந்து விட்டுட்டு போனமே. மதினி வரும்போது கர்ப்பமாக இருந்தார்களே, ஒரு சமயம் மதினி பத்த புள்ளைகளா இருக்குமோ இருக்குமோ, ஆனா முகத்தை பார்க்கும்போது அப்படியே தெரியுது, நம்ம அண்ணனா வச்சுருச்சது மாதிரியே இருக்கு. டேய், அப்பா பேர் வர்றா, அப்பா பேரை கேட்கணும். அப்பா பேர் ராமன் சொல்லிட்டான்னு சொன்னா நம்ம அண்ணன் புள்ளையே தான். தொற்றப்படாது தொற்றப்படாது, கட்டையில உயிருக்கு நடிஞ்சு கீழே தொட முடியாது முடியாது. தெரிஞ்சுக்கோ அவனை. உங்க அப்பா பேர் வர்றா, எங்க அப்பா பேரு தசரத சக்கரவர்த்தி, அப்பா வால்மீகி ரிஷின்னு சொன்ன உடனே படைகள் 4 பேருக்கு 4 அரசர்களுக்கும் இது அண்ணமாமன் தெரிஞ்சு போச்சு. அப்பதான் சொன்னான் பரதன், டே கோயலவா லவகுமாரா, நீங்க அண்ணன் தம்பி 2 பேரும் செய்த தவறுக்காக லவகுமாரன் வந்து பரதன் பார்த்தான். டே லவகுமாரா, டே கோயிலரசா, நீங்க 2 பேரும் செய்த தப்புக்காக வேண்டி நீங்க 2 பேரும் சேர்ந்து எங்க 3 பேரையும் 3 வலையும் சுத்தி வந்து எங்க 4 பேர் காலையும் 2 பேரும் தொட்டு வணங்கிட்டு பெற்றவர்களுக்கு போய் பிள்ளை சேர்ந்தா போடா அப்படின்னா பரதன். லவகுமாரன் சொன்னா, ஏ ராமா, பரதா, லட்சுமணா, சத்துருக்கா, நீங்க 4 அரசர்களும் எங்களை கேளாம எங்க வனத்துக்கு வந்தது ஒரு குற்றம், குதிரை அடக்கிற என்ன கட்டி வச்சது ஒரு குற்றம், எங்களை மறிச்சு ஊர் வரை கட்டது ஒரு குற்றம். இந்த 3 குற்றத்துக்கும் 4 அரசர்களும் வந்து எங்க 2 பேரையும் 3 வரை சுத்தி வந்து 2 பேர் காலை தொட்டு வணங்கி விட்டு 4 அரசர்களும் 50 மனம் அவதாரம் பண்ண வச்சுட்டு போங்க அப்படின்னா லவகுமார். அப்பான்னு தெரியுமா, சித்தப்பான்னு தெரியுமா, அப்பாட்டே அவதாரம் பணம் கட்டார் இந்த லவகுமாரன். எப்படி இருப்பார் பிறகு? அப்ப பார்த்தார் இந்த லட்சுமண பெருமாள், இந்த 2 பேரும் நம்ம உயிரோடு விடப்படான்னு சொல்லி லட்சுமண பெருமாள் பாருங்க, அம்பெடுத்தார், வில்லெடுத்தார், அம்பராபதி எடுத்தார். முதலாவது பானம் போட்டதே லட்சுமண பெருமாள் தான். புயலவன் லவகுமாரனை பார்த்து ஒரு பானத்தை அப்படியே போட்டார். லட்சுமண பெருமாள் போட்ட பானம் புயலவன் லவகுமாரன் 2 பேரையும் அது 3 வலையை சுத்தி வந்து 2 பேர் காலை தொட்டு வணங்கி லட்சுமண பெருமாள் போட்ட பானம் திரும்பி போய் லட்சுமண பெருமாள் அம்பராபதி போய் உட்கார்ந்துக்கிடுது. அண்ண மக்கள் இல்லையா, சித்தப்பா போட்ட பானம் அண்ண மக்களை கொல்லுமா? கொல்ல முடியாது. உடனே பார்த்தாங்க இந்த தம்பி லவகுமார, அம்பு எடுத்த, அம்பராபதி எடுத்த, ஒரு அம்பு எடுத்து 4 அரசனை பார்த்து ஒரு பானத்தை போட்டோம். லவகுமாரன் போட்ட பானம் ராமன், பரதன், சத்துருக்கன், லட்சுமணன் 4 அரசரையும் 3 வலையை சுத்தி வந்து 4 அரசர் காலையும் தொட்டு வணங்கி போன பானம் அப்படி திரும்பி நேரம் லவகுமார அம்பராபதி கொண்டிருது. அப்பாவும் சித்தப்பாவும் இல்லையா, ரத்த பாசம் இல்லையா, பானம் போட முடியுமா? இவர் போட்ட பானம் அவரை ஒண்ணும் செய்யல. அப்படியாக 2 பேர்களும் மாறி 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 பானத்தை போடும் போது இவர் போட்ட பானம் அவரையும் ஒண்ணும் செய்யல, அவர் போட்ட பானம் இவங்களையும் ஒண்ணும் செய்யல. இப்படி மாறி மாறி பானம் போட்டு கொண்டிருக்கும் போது நான் இருக்காரு லவகுமாரன், தெப்ப புல்லில் பிறந்த பிள்ளையான லவகுமாரன் ஆனவன். அவர் தோளில போட்டிருந்தாரே, அம்மா இடத்தில் சத்தியம் செய்து வாங்கி வந்து என்ன நாகபானம் கையில அடுத்த, நாகபானம் கையில அடுத்து உடனே தொடுக்கும் போது லவகுமாரன் போட்ட பானம் நாகபானம் பறந்து வந்து அடையாம பகவானையோ மார் 3
நானும் செய்த வேலை மூச்சுமில்லை பேச்சுமில்லை அடியோடு சாயுதையோ அப்பேற்பட்ட கூட்டத்தில் அடியாத வரமும் பெற்று நானும் மனாரவர் சாகாம இருக்காரே மடிவதையும் கண்டல்லவோ கண்ணீரும் கவலையும் நிற்கும் போது அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் அவனுமாக அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் யாது செய்த தெரியாமல் சித்தப்பனை தெரியாமல் அண்ணன் தம்பி ரெண்டு அண்ணனும் தம்பியும் ஆசிரம வாடி வந்து அம்மாவுக்கு முன்னாலே சீதாதேவி முன்னாலே சொல்லுவார ரெண்டு பேருக்கு போனோம் ஒன்ன கண்டோம் அடக்க போய் வந்ததோடு ஆண்டு அரசர்களுக்கு வாக்குவாதம் முத்தியெல்லாம் அது நடந்தூதம்மா அரசர்களும் ஆண்டு விட்டார் 4000 படைகள் அடக்கி சாயுதம்மா அரசர்களும் உள்ள கிரீடத்தை 1000 பேர் கூட்டத்தில் ஒன்று நின்னுதம்மா விளையாட்டு குரங்க மலவனுமாக அம்மாவுக்கு முன்னாலே கணத்தை உழைத்தாரே கட்டை தட்டும் போது ராமந்தரி ஜானகி ஆளை கண்டாளே முற கிரீடத்தையும் அம்மார் போட்டு இருந்த மல முத்துமாலை கிரீடத்தையோ 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 விட்டாளே ஜானகிய முத்துமாலை குழந்தமார்கள் கிரீடத்தையும் சீதாதேவி கண்ணால் கண்டு மக்கமாறு 2 பேரை அம்மாவு சேர்த்து கட்டுதாளை என் மகனே கோயலரசா நீ என்ன வேலை செய்தாயடோ உங்க அப்பாவை கொல்வதற்கு உன்ன அரும மகனா
நான் வளர்த்து உங்க தகப்பனாரை கொல்வதற்கு உங்க தலைமகனாய் வளர்த்தேனோ குமாரா உங்க சித்தப்பாவை கொல்வதற்கு உன்ன செல்வந்தமா வளர்த்தேனோ பொன்னருமானை பார்த்தாளே அந்த ராமன் தேவி ஜானகி அவ முட்டி முட்டி புரண்டழுதான் முட்டளவு புழுதியாச்சு அவன் அடித்து மகா புரண்ட அழுத அரையளவு புழுதியாச்சு அவளோ அடித்து புரண்டழுதா மகனே லவகுமாரா நான் பெற்ற மகனே குயலரசா நீங்க நாகபானம் போட்டு கொன்னது யார் தெரியுமாடா உன்னை பெற்றெடுத்த தகப்பண்டா அப்பா கூட பிறந்த சித்தப்பாவை கொன்று விட்டாய் மகனே அம்மாவான ஜானகி பெண்ணானவள் கண்ணீரும் கவலையுமாக ஓடோடி வந்து அப்பா வால்மீகி ரிஷியை வரவழைத்து ஏ அப்பா வால்மீகி ரிஷி உங்க பேரமார் 2 பேர் செய்த வேலையை பத்தியடாப்பா வேட்டைக்கு போன 2 குழந்தைகளும் நாகவாகனத்தை தொடுத்து என்னுடைய மணவாளனையும் மாலையிட்ட பூமானையும் என் குழந்தமார் 3 பேர்களையும் 4000 பேர் படைகளை நாகபானம் போட்டு சாய்த்து விட்டாரப்பா ஏ அப்பா வால்மீகி ரிஷி தாங்கள் மனம் இறங்கி மாண்டு போன என் கணவனுக்கும் குழந்தமார்களுக்கும் அவர்கள் சேர்ந்த படைகளுக்கும் மறு உயிரை கொடுக்க வேணும் அப்பா எனக்கு தாலி பாக்கிய வேணும் அப்பா என் பூவும் பொட்டும் புழைக்க வேணும் திருமாங்கிலையும் பாக்கியம் எனக்கு வேணும் அப்பா கேட்டான் சீதா பிராட்டி ராமபிரானாகப்பட்டவர் ஒரு சந்தேகத்தினால மனைவியான சீதா பிராட்டியை காட்டுக்கு அனுப்பிவிட்டார் இந்த ராமன் தேவியான சீதா பிராட்டி காட்டுல எவ்வளவோ கஷ்டமெல்லாம் அணிவித்தாலும் கடைசியில் அவ என்ன கேட்டா தெரியுமா பூவும் பொட்டு வேணும்னு கேட்டா தாலி பாக்கி வேணும்னு தான் கேட்டாலே தவிர வேற ஒண்ணுமே கேட்கல கணவன் எனக்கு வேணும்னு தான் கேட்டா பொண்ணாக பிறந்தவ அப்படிதான் கேட்கணும் அவர் எவ்வளவு கொடுமை பண்ணாலும் சரி எத்தனை கோட்டர் அடிச்சாலும் சரி புரிதல பார்த்தா தொட்டு கும்பிடணும் கணவனே கண்கண்ட தெய்வம் சீதேவி என்ன கேட்டா பூவும் பொட்டும் பழைக்கணும்னு கேட்டா இதையெல்லாம் காது கொடுத்து கேட்ட வால்மீகி ரிஷியானவர் ஏ மகளே சீதா பிராட்டி அஞ்ச வேண்டாம் மலைய வேண்டாம் அம்மா இதெல்லாம் என்னுடைய விளையாட்டுத்தான் அம்மா மாண்டு போனவன் கணவனுக்கும் குழந்தமார்களுக்கும் 4000 பேர் படைகளுக்கும் நான் மறு உயிரைத்தாரேன் என்று வால்மீகி ரிஷியானவர் கண்டியில தீர்த்தத்தை எடுத்தார் வெள்ளி பிரம்ப கையில் எடுத்து சீதாதேவி அழைத்துக் கொண்டு குயலவன் லவனையும் அழைத்துக் கொண்டு அனுமந்தனையும் அழைத்துக் கொண்டு யுத்த களத்துக்கு வருகிறார் யுத்த களத்துக்கு ஓடோடி வந்து தீர்த்தத்தால் 4 அரசர்கள் மேல தொழித்தார் 4000 படைகள் மேல் தொழித்தார் 4 அரசர்களும் 4000 பேர் படைகளும் 4 அரசர்களும்
தூங்கி எழுந்தது போல இளந்தரித்து நின்றார்கள். வால்மீகி ரிஷியானவர் உயிர் கொடுத்தார்களா? 4 அரசர்களும் தூங்கி எழுந்தது போல் நிற்கும் போது ராமனை பார்த்து வால்மீகி முனிவர் சொன்னார், ஏ ராமா, ஏ லட்சுமணா, ஏ பரதா, ஏ சத்துருக்கா, அயோத்தி மன்னா ராமச்சந்திர பகவானே, இது நாள் இதுவரைக்கும் இந்த வனத்திலே உன் மனைவியான சீதா பிராட்டியை நான் வளர்த்து வந்தேனப்பா. என் கடமையானது என்னோடு முடிஞ்சு போச்சு. ஏ ராமா, இன்றைய நாள் முதலாக உன் மனைவியை நீ ஒப்புக்கொள்ள வேண்டும். உன் மக்கமார் 2 பேர்களை ஒப்புக்கொள்ள வேண்டும் அப்பா. வால்மீகி சொன்ன உடனே ராமன் ஏறிட்டு பார்த்தார் மனைவியை. 12 ஆண்டுகளுக்கு பின்பதாக மனைவியை பார்த்தார். ஆனந்த கண்ணீரை வடித்தார் ராமபிரான். ஹரிராமனை பார்த்த சீதாதேவி கண்ணீரை வடித்தார். ராமன் ஏறிட்டு பார்த்தார். மறுபடியும் அவருக்கு சந்தேகம் வந்து விட்டது. இவா நம்ம மனைவியான சீதாபுராட்டி தான். ஆனா சீதாபுராட்டி பக்கத்துல ஒரே முகச்சாயில 2 பிள்ளை இருக்க. ஒரு பிள்ளை நமக்கு பிறந்த பிள்ளைதான். இன்னொரு பிள்ளை யாருக்கு பிறந்த பிள்ளை? ராமனுக்கு மனைவி மேல மறுபடியும் சந்தேகம் தான். உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ராமனை போல் தெய்வம் உலகத்துல யாருமே கிடையாது. ஆனா ராமபிரானுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிறந்ததுல இருந்தே அவருக்கு கடைசி வரைக்கும் சந்தேகம் தான். இன்னைக்கு ஒரு ஆம்பளைக்கு மனைவி மேல சந்தேகம் வந்துடுதோ அந்த ஆம்பளை உருப்படவே மாட்டான். மனைவி மேல சந்தேகப்படப்படாது. மன விட்டு வாழணும்யா. இந்த நாட்டுல பாதி பேர் பாத்தீங்கன்னா மனை விட்டு சந்தேகப்பட்டதும் சண்டை போட்டுட்டாலே தான். சந்தேகத்துல சண்டையை பாத்தீங்கன்னா இந்த அம்மாமாரும் புருஷனை சும்மா விடுதா? அடுத்த உங்களை பேச முடியலையா? வார வரத்தை பாத்தீங்கன்னா ஏறிட்டு பார்த்தார். ஏ தம்பி லட்சுமண பெருமாளே, இது நம்ம மதுரை சீதா பிராட்டி தான். ஒரே சாயலில் 2 குழந்தைகள் இருப்பதனாலே அக்கினியாகத்தை இந்த இடத்துல வளர்க்க வேண்டும். ராமன் தேவியான சீதா பிராட்டியும் லட்சுமண பெருமாள் சொல்லுகின்றார், லவகுமாரனும் கோயிலவனும் அக்கினியாகத்தில் இறங்க வேண்டும், அயோத்தி போக வேண்டும் என்று இளைய பெருமாள் ஆகிய லட்சுமண பெருமாள் அந்த வால்மீகர் வனத்திலே வந்து அரையளவு குழியும் வேட்டி, அரையளவு குழியும் வேட்டி, சந்தன கட்டை போட்டு நெய்யால விளக்கறித்து அக்கினிய வளரும் போது அக்கினி வளருதையோ ராமன் தேவி ஜானகியா உயலவேன வலதுகையில் வயலவேன வலதுகையில் ராவணத்தான் இடதுகையில் 2 மக்களையும் பிடித்தல்லவோ அக்கினியில இறங்கும் போது சீதாதேவிக்கு ஒன்றுமில்லை, உயலவனுக்கும் ஒன்றுமில்லை. செப்ப புல்லில் பறந்ததோடு மகனுக்கு தான் அக்கினியில இறங்கும் போதே கருகி உருகி போறானே போறானே கருமுண்டமா போறானே. கருகி உருகி போயல்லவோ அதுவும் முண்டம் போல் உருளுவான ராமவீரன் ஓடி வந்து தீர்த்தத்தால தெளிப்பாரா தெளிப்பாரா பரம்ப கொண்டு தட்டுவாரே தெளிப்பாரா. கருகி போன மகனுக்கு ராமவீரன் கருப்ப சுவாமி என்று பெயர் கொடுத்தாரு. என்ன கருப்பு அழகோடு கருப்பு நிறத்தோடு இருந்ததாலே கருப்ப சுவாமி ஒரு பெயரே இருந்ததாலே
பூமிக்குள்ளையோ பூமிக்குள்ள போயல்லவோ பூமிக்குள்ள போயல்லவோ தேவியானவள் தான் கொண்டு போயல்லவோ லட்சுமி தேவியா இருப்பாளா ஹரிராம பகவானோ இரண்டு நல்ல மக்களையும் அயோத்தி கொண்டு போய் மனுக்கு பட்டம் கட்டி கருப்பசாமி கோட்ட வாசல்ல தளபதியா வைத்தல்லவோ தளபதியா இருக்கும் போது ஹரிராம பகவானோ கொண்டு போயல்லவோ ஆராயுடன கொலுவெடுக்கான் அயோத்தி பட்டணத்தில் வாசல் தன்னாரில கொலுவெடுத்த கருப்பசாமி நாடு கழியும் போது நாடு போக வேணும் சுத்தி பார்க்க வேணும் மகன் கருப்பசாமி போன கொண்டையோடு குதிரை மேல இருப்பானா பந்தம் கையில் எடுத்து அயோத்தி தனக்கடந்து நாடு வருவானா திருப்பதியும் சரதல்லமோ மாடி மாத்துடித்து மகன் கருப்பசாமி நாடு ராஜத்திலே காலம் தீர்த்தமாடி காலத்தில் ஒரு நிலையோ வாசல் ஒரு நிலையோ இல்லாத கருப்பசாமி நிலையத்தில் புகழ் படைத்து சிவுடன் தன்னாலிலே எனக்கு மையனானே சுடையார் வாசலிலே சுடையார் வாசலிலே கருப்பசாமி எமது குவலயத்தில் புகழ் படைத்த குவலயத்தில் புகழ் படைத்த குறிச்சி குளந்தன்னதில ஐயனுக்கு மையனான குறிச்சுடையார் ஐயனான கொலுவிருந்து வருவாரா குறிச்சுடையார் வாசலில 21 தேவாலைக்கும் எஜமானா இருப்பாரா மகன் கருப்பு சுவாமி 66 மந்திக்கெல்லாம் அண்ணாவியா இருப்பாரா ஆண்டவன் நான் கருப்பு சுவாமி குறிச்சுடையார் வாசலில பேசும் தெய்வமாக கொலுவிருந்து வருவாரா கருப்பசாமி கொலுவிருந்து வருவாரா நாட்டிலையும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு அண்ணன் தம்பி 2 பேரும் வரும் நாளையிலே கருப்பத்தேவரும் கருப்பத்தேவரும் பிள்ளையார் குளமாதிலே பாலால குறவும் இல்லை பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை குறவும் இல்லை தாழ்வும் இல்லை கோபுரம மண்டபம மண்டபம கட்டால் மாளிகையா கருப்பத்தேவரும் கருப்பத்தேவரும் மாடு ரொம்ப உண்டு ஆடு பௌசாடு ஆடு பௌசாடு ஆட்டு மண்டபமாரே
ஒரு காலத்திலே கருப்பத்தேவர் கருப்பத்தேவர் வேட்டையாடுவது பழக்கம் உண்டு, வேட்டைக்கு போவதுண்டு, வேட்டைக்கறி கொண்டு வந்து சமைத்து உண்பதுண்டு, வேட்டையாடும் பழக்கம் உண்டு. நம்பி 2 பேரும் ஆளுக்கு ஆளழகு ஹரிச்சந்திரன் போல எல்லோ மக்கா 2 பேரும் வெட்டி உடுத்துவார, வெட்டி உடுத்துவார, சாயல் கொண்டை போடுவார. கருப்பத்தேவரும் கருப்பத்தேவரும் பாக்கு பாடுவார, சாயல் கொண்டை போட்டல்ல, சாய வெட்டி கட்டி எல்லோ தலப்பா கட்டி எல்லோ நாளை கம்பெடுத்து பிள்ளையார் குளமாறி ஆளு பலவாரிடோ. தம்பி 2 பேரும் ஆண்டு வரும் நாளை நாள தினமாறி வெள்ளிக்கிழமை தம்பி 2 பேரும் ஆச்சி நாயும் பூச்சி நாயும் நாய கைபிடித்து நாய கைபிடித்து வேட்டையாடி வருவார். வேட்டையாட போனாரா வேட்டைக்கறி இல்லாமல் வீட்டுக்கு வந்ததில்லை, வேட்டைக்கறி இல்லாமல் வீட்டுக்கு வந்ததில்லை. வேட்டைக்கறியை கொண்டு வந்து சமைத்து உண்பார்களா, வெறி பீடிப்பார் மது கூடிப்பார் 2 பேர். பெரிய கருப்பத்தேவரும் சின்ன கருப்பத்தேவரும் பல வருட காலமா வேட்டையாடி வருவதுண்டு. கீழ பிள்ளையார் ஊரு விட்டு பிள்ளையார் குளம் ஊரு விட்டு மேல்முகமா போயல்ல மானூர் ஏரியாவில் மானூர் குளமாதி தாங்குளம் பகுதி, ஆலக்குடி பகுதி, தெக்குப்பட்டி பகுதி காடு காட போயல்ல வேட்டையாடி வருவார். வேட்டையாக்கி போனாரா வேட்டைக்கறி இல்லாமல் மனைக்கு வருவதில்லை. இப்படியாயிருக்கும் போது ஒரு நாள தினமதி உத்த வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை புதிய கால நேரம் போல் பல்வள்ளைக்கு முகங்களில் கால உணவு அருந்தியல் காலை நேரத்தில் கையிலடு கம்பும் கையிலடு கால கம்பும் கையிலடு சுருள் வாழை இடுப்பில் வை காட்சி நாய் பூச்சி நாய் நாய கைபுடி பெரிய கருப்பத்தேவரும் சின்ன கருப்பத்தேவரும் வெள்ளிக்கிழமை வேட்டையாட வருவார். வாசல் வரும்போது சமண ஒன்னும் சரியாமல் ஒன்னு அலறுதை கோகுதை ஒன்னு குலாவுதை தொங்காகுதை. கருப்பத்தேவர் முன்னால வாழாத பெண் ஒருத்தி நீளாத நெருப்படு அது சமயம் கிளவியாவா போனா கடிக்கும் போனா எதருவாய் புலிக்குட்டி போல அல்லோ புலிக்குட்டி போல காட்சி நாயும் பூச்சி நாயும் 2 சிலம்பு வெள்ள 4 சிலம்பு வெள்ள நடுவயத்தில் சிகப்பு உண்டு மூச்சி கருப்பு உண்டு வெள்ள நாய் வேட்ட நாய் புலிய போல நிற்குதை சீனி பாய்ந்துதான சிங்கம்
பஞ்சரம் போல உருவாயினோ. கோசலையால் ஒருத்தி, கைகேசி ஒருத்தி, சுமுத்திரதேவி ஒருத்தி.